இவங்களுக்கு பைபிள் படிக்க எவ்வளோ கஷ்டம். ஆனால் நமக்கு தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களே, இதில் பைபிள் கிடைக்காத கிராமங்களுக்கு பைபிள் கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்றதை நாம் பார்த்தோம். ஆனால் நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லார் கையிலையும் ஒரு பைபிளுக்கு 2 பைபிள் இருக்குது. ஆனால் நாம் பைபிள் படிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் பைபிள் படிக்க வேண்டும். நம் ஆத்தும நேசருடைய இனிமையான சத்தம் அங்கிருந்து தான் வரும். பைபிள் படிக்கணும்னு நினைச்சாலும் பைபிள் படிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். எல்லா வேலைகளையும் நாம் கரெக்டாக செய்வோம். ஸ்கூலுக்கு போவோம், விளையாடுவோம், சாப்பிடுவோம், ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம். எல்லாத்தையும் நாம் கரெக்டாக செய்வோம். ஆனால் பைபிள் படிக்க மாட்டோம். ஆனால் பைபிள் படிக்கலைன்ற குற்ற உணர்வு நமக்கு அதிகமாக இருக்கிறது. தேவன் அதை பார்க்கிறார். உங்களுக்கு பைபிள் படிக்க முடியலையா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பைபிள் படிக்கணுன்ற ஆர்வத்தை நிச்சயமாக தந்திருக்கும். எத்தனையோ பேருடைய கைகளில் பைபிள் இன்னைக்கு இல்லை. கைகளில் அது இலவசமாக தேவன் தந்திருக்கிறார். இந்த பைபிளுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ரத்தம் சிந்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஆண்டவரும் கூட தன் ஜீவனையே கொடுத்து தன் இரத்தத்தையே சிந்தினார். இன்றைக்கு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் எத்தனை பெரிய பொக்கிஷமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பைபிள் எப்படி படிக்கணும்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. திங்கட்கிழமை நான் உங்களுக்காக எப்படி பைபிள் படிக்கணும்னு, எப்படி எளிமையாக பைபிளை படிக்கலாம்னு ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் பாருங்கள். அதுவரையிலும் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.